ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 9வது பதம். ஜோதிராதிரிவாபாதி சங்காதான்ன விவிச்யதே விதந்த்யாத்மநாமாத்மஸ்தம் மதித்வா கவயோந்ததः. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியோர் அடுத்தராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு. எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷர் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார். அவர் எவ்வாறு அங்கு பெரிய அளவிலோ அல்லது சிறிய அளவிலோ இருக்கிறார் என்பதை சிறந்தொரு அறிஞரால் காண முடியும். எப்படி ஒருவனால் விறகிலுள்ள தீயை, குடத்திலுள்ள நீரை அல்லது ஒரு பாத்திரத்திலுள்ள ஆகாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்படியே ஒரு ஜீவராசியின் பக்தி பூர்வமான செயல்களை கொண்டு அந்த ஜீவராசி ஒரு அசுரனா அல்லது தேவரா என்று புரிந்து கொள்ள முடியும். ஒரு நபரின் செயல்களை காண்பதின் மூலம் அவர் பரமபுருஷரால் எந்த அளவிற்கு அனுகரிக்கப்பட்டுள்ளான் என்பதை ஒரு சீரிய சிந்தனையாளரால் புரிந்து கொள்ள முடியும். பொருளுரை. பகவத்கீதையில் 10.41 பகவான் கூறுகிறார், யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் ஏவாகச்சதத்வம் மம தேஜோம்ச ஸ்வயம் சம்பவம். அழகிய, புகழ்பெற்ற, வலிமை பொருந்திய படைப்புகள் அனைத்தும் என்னுடைய பிரகாசத்தின் ஒரு பொறியிலிருந்துதான் தோன்றுகின்றன என்று அறிவாயாக. ஒருவன் மிகவும் அற்புதமான செயல்களை செய்யக்கூடியவனாகவும், ஆனால் மற்றொருவன் சிறிதளவு சமயோஜித புத்தியை உபயோகித்து செய்யக்கூடிய செயல்களை செய்ய முடியாதவனாகவும் இருப்பதை நாம் அனுபவத்தில் காண்கிறோம். எனவே ஒரு பக்தன் பரமபுருஷரால் எந்த அளவிற்கு அனுகரிக்கப்பட்டுள்ளான் என்பதை அந்த பக்தன் செய்துள்ள பக்தி பூர்வமான செயல்களினால் சோதித்தறிய முடியும். பகவத்கீதையில் 10.10 பகவான் கூறுகிறார், தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. எப்பொழுதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே அளிக்கிறேன். இது நடைமுறைக்கு உகந்த விஷயமாகும். மாணவன் இன்னும் அதிகமான உபதேசங்களை கிரகிக்கக்கூடியவனாக இருந்தால் ஆசான் மேலும் உபதேசிப்பார். இல்லையெனில் ஆசானால் உபதேசிக்கப்பட்ட போதிலும் மாணவனால் அதை துரிதமாக புரிந்து கொள்ள முடியாது. இதற்கும் பாரபட்சத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி பக்தி யோகம் தம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது கிருஷ்ணர் பக்தி யோகத்தை அனைவருக்கும் கொடுக்க தயாராக உள்ளார். ஆனால் அதை பெறுவதற்கு தகுதியுடையவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுதான் ரகசியம். இவ்வாறாக அந்த அற்புதமான பக்தி செயல்களை வெளிப்படுத்துவதை கொண்டு அந்த பக்தரிடம் கிருஷ்ணர் அதிகமாக அனுகிரகம் கொண்டுள்ளார் என்பதை சீரிய சிந்தனுடைய ஒருவர் புரிந்து கொள்கிறார். இது புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு கடினமில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பக்தனின் முன்னேற்றமான நிலைக்கேற்ப கிருஷ்ணர் அவனுக்கு அனுகிரகிக்கிறார் என்பதை துவேஷம் கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். இத்தகைய மூடர்கள் முன்னேற்றம் அடைந்த ஒரு பக்தரின் செயல்களுக்கு குறைப்படுத்த முயல்கின்றனர். இது வைஷ்ணவ முறை அல்ல. பக்தனுக்கு பிற வைஷ்ணவர்களால் ஆற்றப்படும் சேவையை ஒரு வைஷ்ணவர் உணர்ந்து போற்ற வேண்டும். எனவேதான் வைஷ்ணவர் ஒருவர் ஸ்ரீமத் பாகவத்தில் நிர்மத்சர என்று விளக்கப்படுகிறார். பெரிய பொருளை தான் அது. வைஷ்ணவர்கள் பிற வைஷ்ணவர்களிடமோ வேறு எவரிடமோ பொறாமை கொள்வதில்லை. எனவேதான் அவர்கள் நிர்மத்சரானாம் சதாம் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவத்கீதை நமக்கு கூறுவது போல் ஒருவன் எப்படி குணத்துடனோ ரஜோகுணத்துடனோ அல்லது தமோ குணத்துடனோ நிலை பெற்றுள்ளான் என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். விறகு, பெட்ரோல் அல்லது எளிதில் தீ பற்றிக்கூடிய பிற பொருட்கள் அடங்கிய ஒரு பாத்திரத்தின் தீயின் அளவை கொண்டு ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோலவே நீரானது ரஜோகுணத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு சிறிய சருமம் மற்றும் பரந்த அட்லாண்டிக் சமுத்திரம் ஆகிய இரண்டுமே நீரை கொண்டுள்ளன. ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவை கொண்டு பாத்திரத்தின் அளவை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆகாயம் தமோ குணத்தை பிரதிபலிக்கிறது. ஆகாயமானது ஒரு சிறு குடத்திலும் இருக்கிறது, விண்வெளியிலும் இருக்கிறது. இவ்வாறாக சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களின் அளவுக்கேற்ப தேவர் யார், அசுரர் யார், யக்ஷர் யார் அல்லது ராட்சசர் யார் என்பதை ஒருவரால் கண்டுகொள்ள முடியும். ஒருவரை பார்த்தாலேயே அவன் ஒரு தேவனா, அசுரனா அல்லது ராட்சசனா என்பதை ஒருவரால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இத்தகைய ஒருவனால் செய்யப்படும் செயல்களை கொண்டு அறிவுள்ள ஒருவரால் இதை புரிந்து கொள்ள முடியும். பத்மபுராணத்தில் பின்வரும் பொதுவான ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு பக்தா ஸ்மிருதோ தெய்வ அசுரஸ்தத் விப்ரய. தேவர் என்பவர் பகவான் விஷ்ணுவின் ஒரு பக்தர் ஆவார். ஆனால் ஒரு அசுரன் அல்லது யக்ஷன் அதற்கு நேர் எதிர்மறையாளவன். அசுரர்கள் பகவான் விஷ்ணுவின் பக்தர் அல்ல, மாறாக தங்கள் புலன் நுகர்வுக்காக தேவர்கள், பூதங்கள், பிரேதங்கள் போன்றவர்களின் பக்தர்களாக அவர்கள் உள்ளனர். இவ்வாறாக இவர்களது நடவடிக்கையிலிருந்து தேவர் யார், ராட்சசன் யார், அசுரன் யார் என்பதை ஒருவரால் தீர்மானிக்க முடியும். இஸ்லோகத்தில் உள்ள ஆத்மானம் என்ற சொல் பரமாத்மானம் என்று பொருள்படுகிறது. பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலும் வீழ்ச்சிருக்கிறார். இதை பகவத்கீதையில் பின்வருமாறு உறுதி செய்கிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. பரமபுருஷர் ஈஸ்வரர் எல்லோருடைய இதயங்களிலும் இருந்து கொண்டு உபதேசங்களை கிரகிக்கும் அல்லது அவர்களது திறமைக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் உத்தரவிடுகிறார். பகவத்கீதையின் உபதேசங்கள் எல்லோருக்கும் உரியவையாகும். ஆனால் சிலர் அவற்றை சரியாக புரிந்து கொள்கின்றனர், ஆனால் மற்றவர்களோ அவற்றை மிகவும் தவறாக புரிந்து கொள்கின்றனர். இதனால் இவர்கள் கிருஷ்ணரின் நூலை படித்தும் கிருஷ்ணரின் இருப்பை கூட நம்ப முடியாதவர்களாக உள்ளனர். ஸ்ரீ கிருஷ்ணர் பேசினார் என்று சுட்டி காட்டி ஸ்ரீ பகவான் உவாச்ச என்று கீதை கூறிய போதிலும் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ரஜோ மற்றும் தமோ குணங்களால் விளைந்த அவர்களது துரதிருஷ்டமாகும். இக்குணங்களின் காரணத்தால் தான் அவர்களால் ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அர்ஜுனை போன்ற ஒரு முன்னேற்றமடைந்த பக்தர் பகவானை புரிந்து கொண்டு அவரை பின்வருமாறு துதிக்கவும் செய்கிறார். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். தாங்களே பரபிரம்மனும் பரம அடைக்கலமும் தூய்மை செய்பவருமாவீர். கிருஷ்ணர் அனைவருக்கும் சொந்தமானவர். ஆனால் அவரை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு திறமை தேவைப்படுகிறது. புறத்தோற்றங்களை கொண்டு கிருஷ்ணரால் அனுகரிக்கப்படுவோர் யார், அனுகரிக்கப்படாதவர் யார் என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவனது மனோபாவத்திற்கேற்ப கிருஷ்ணர் ஒருவருக்கு நேரடியான உபதேசகராகவோ அல்லது புரியாத புதிராகவோ ஆகிறார். இது கிருஷ்ணரின் பாரபட்சம் அல்ல. இது அவரை புரிந்து கொள்வதில் ஒருவருக்குள்ள திறமைக்கு அவர் காட்டும் பிரதிபலமாகும். ஒருவர் ஒரு தேவராகவோ அசுரனாகவோ யக்ஷனாகவோ அல்லது ராட்சசனாகவோ இருப்பினும் ஒருவனது கிரகிக்கும் திறமையின் விகிதத்திற்கு ஏற்ப ஸ்ரீ கிருஷ்ணரின் குணம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒருவர் திறமையின் விகிதத்திற்கு ஏற்ப வெளிப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியை அறிவற்றவர்கள் கிருஷ்ணரின் பாரபட்சம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் இது கிருஷ்ணரின் பாரபட்சம் எதுவும் இல்லை. கிருஷ்ணர் எல்லோருக்கும் சமமானவர். ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை பெறுவதிலுள்ள தகுதிக்கு ஏற்ப ஒருவன் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுகிறான். ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர் இது தொடர்பாக ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுக்கிறார். ஆகாயத்தில் பல ஒளிரும் கிரகங்கள் உள்ளன. இரவின் இருளில் கூட சந்திரன் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கிறது. அதை நேரடியாக காணவும் முடிகிறது. சூரியனும் மிகவும் பிரகாசமானதுதான். ஆனால் ஒளி உடைய இக்கிரகங்கள் மேகங்களால் மறைக்கப்படும் பொழுது தெளிவாக காணப்படுவதில்லை. அதுபோலவே ஒருவன் சத்வகுணத்தில் எந்த அளவிற்கு முன்னேறுகிறானோ அந்த அளவிற்கு அதிகமாக அவனது பிரகாசம் பக்தி தோன்றினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் எவ்வளவு அதிகமாக ஒருவன் ரஜோ மற்றும் தமோ குணங்களால் மூடப்பட்டுள்ளானோ அவ்வளவு குறைவாகவே அவனது பிரகாசம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒருவனது குணங்களின் வெளிப்பாடு பரமபுருஷன் பாரபட்சத்தை சார்ந்ததல்ல. வெவ்வேறு விகிதங்களுக்குள்ள மறைப்புகளே அதற்கு காரணம். இவ்வாறாக தான் சத்வகுணத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதையும் ரஜோ மற்றும் தமோ குணங்களால் எவ்வளவு மூடப்பட்டிருக்கிறோம் என்பதையும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே
நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्त प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत् सकलशक्तिधरस्वदाम्न अन्यामथस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूत वैरिबलवन् मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्छाद्रविपाटनादि कपटप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवितमनसा भाविता भूरि भागैः हरे कृष्ण நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் பெரிய பொருளை கொடுத்திருக்காரு. இந்த பெரிய பொருளனுடைய சுருக்கமான விஷயம் எவ்வளவுதான், ஒருவர் ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து சத்வகுணத்திற்கு உயர் பெறணும் அப்படிங்கிற விஷயம்தான். இத ஒரு ஸ்லோகத்துல சொன்னாலும் சரி, இல்ல ஒரு அத்தியாயம் முழுவதும் சொன்னாலும் சரி, இல்ல ஒரு சாஸ்திரம் முழுவதும் சொன்னாலும் சரி, விஷயம் இவ்வளவுதான் இல்லையா? விஷயம் நாம் எல்லாருமே முக்குணங்களால இந்த உலகத்துல கவரப்பட்டிருக்கோம். அதுல குறிப்பாக தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலும் இருந்து நம்ம என்ன பண்ணும், சத்வகுணத்துக்கு வர முயற்சி பண்ணும். நாம் நம்மை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும், நாம் எந்த குணத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டு பார்த்துக்கணும். தமோ குணத்துல இருக்கோமா, ரஜோ குணத்துல இருக்கோமா, சத்வகுணத்துல இருக்கோமா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பரிசோதனை பண்ணா தெரியுமா அப்படின்னா, தமோ குணத்தில் இருக்கவனுக்கு தெரிய போறது கிடையாது, ரஜோகுணத்தில் இருக்கவங்களுக்கும் தெரிய போறது கிடையாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, பரிசோதனை பண்றதை பாட்டிலும் எது சத்வகுணமோ அந்த செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏன்னா சத்வகுணத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதும் சொல்லி கொடுத்திருக்கார். குறிப்பா பகவத்கீதையினுடைய 14ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா, 14ஆம் அத்தியாயத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 14, 16, 17, 18 இந்த 4 அத்தியாயங்களை கிருஷ்ணர் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முக்குணங்களை பற்றிய விஷயம் தான் கிருஷ்ணர் பேசுறார். தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்றார். என்னுடைய மாயை நீ வெல்லணும் அப்படின்னு என்ன பண்ணும், குணத்திலிருந்து மேல வரணும் அப்படின்னு சொல்றார். இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எந்த குணத்தை வளர்த்து கொள்கிறோம் அப்படிங்கறதான் பார்க்கணும். எல்லாத்துலயும் முக்குணங்கள் இருக்கு இல்லையா? நம்முடைய நாள்ல 3 குணங்கள் இருக்கு. சத்வகுணம் அப்படிங்கிறது காலை வேலை, ரஜோகுணம் அப்படிங்கிறது இந்த டைம் காலைல 9 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். தமோ குணம் அப்படிங்கிறது அதுக்கு மேல இரவு 8 மணிக்கு மேல. நாம் எந்த நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும், நம்மளுடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் காலையில 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா சத்வகுணம். ஆக்டிவான என்னது, அந்த நேரத்துல மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது, அந்த நேரத்துல ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுறது. இங்க நான் இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, காலையில ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், பட் பக்கத்துல மொபைல் வச்சுட்டு மொபைலையும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அது சத்வகுணத்துல ரஜோகுணத்தை கலந்து கலந்து குடிக்கிற மாதிரி. கீரில் நல்லா ஸ்வீட் ரைஸ் பண்ணிட்டு அதில் இவ்வளோ மிளகாத்தூளை போட்டு அதை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போல ரசாபாசம் சொல்லி சொல்றோம்ல, அது போல அருவருப்பான விஷயம். சத்வகுணத்துல சத்வகுணமான காரியங்களை பண்ணுங்க, ரஜோகுணத்துல சத்வகுணத்தோட ரஜோகுணத்துல காரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலை நேரத்தில் நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருக்கும், காலையில மங்களாரத்தில இருந்து நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருக்கும், ஜபம் செய்யும் போது நம்ம எவ்வளவு கவனத்தோட ஜபம் செய்யறோம், இதெல்லாம் நம்மளுக்கு சத்வகுணத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா, யோசிச்சுட்டு இருக்கான் எப்படா காலையில ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எதற்கு, கிடுகிடுன்னு குளிச்சுட்டு என்ன பண்ணும், போய் பகவானை பார்த்துட்டு மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. இன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மங்களாரத்தி பாடும் போது கூட சம்சாரதாவா அந்த 8 விஷயங்கள் முடிஞ்ச உடனே அந்த பக்தன் என்ன பண்றான், நேரடியாக ஒரே ஒரு முறை பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் போயிடுறான். அவன் என்ன பண்ண முடியல, அவனால மற்ற மந்திரத்தை அவனால சொல்லக்கூட முடியல. அப்படி நிறைய பேரை நீங்க பக்தர்களை பார்த்திருக்கலாம். ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரடியா மகா மந்திரத்தை எடுத்துருவாங்க. இப்ப ஐந்திர பிரபு அவங்கள பாத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவர் பிரபுபாத் பிரணாம மந்திரம், பஞ்சதத்துவ மந்திரம் இதை கூட சொல்ல மாட்டாரு. காலைல சொல்லியாச்சு அவ்வளவுதான், ஒரு முறை சொல்லியாச்சு அவ்வளவுதான், மறுபடியும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன பண்றாங்க, நேரடியா மகா மந்திரத்துக்குள்ள போயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சில பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றோம் இல்ல மாலையில, ஸோ மாலையில ஜபம் பண்ணும் போது கூட
முதல்ல ஆரம்பிக்கும் போது பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 16 மாலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நடுவுல என்ன பண்ண தேவையில்ல, மறுபடியும் பஞ்சதத்துவ மந்திரம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, குரு பிரணாம மந்திரம், பிரபுபாத் பிரணாம மந்திரம், பஞ்சதத்துவ மந்திரம், அப்புறம் துளசி மந்திரம், நரசிம்ம மந்திரம், எல்லா மந்திரத்தையும் கலந்து அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மந்திரம் இல்லையா? சோ இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. தப்பு கிடையாது. ஆனா யார் ஒருத்தருக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்துல நல்ல ருச்சி கிடைச்சிருச்சோ அவங்களாம் என்ன பண்ண முடியாது, மத்த மந்திரத்தெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க தவிர்க்கல, தானாக அவங்க வந்து வேணும்னே தவிர்க்கல. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, மற்ற மந்திரத்தை சொல்ல முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் கீர்த்தன் முடியும் போது கூட ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட முடிச்சிருவாங்க. ஜய 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 ஜயன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜெய ஜெயன்னு சொல்லக்கூடிய சமயத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னொரு முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடிடுவாங்க. இப்படி அவங்களுடைய உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல தான் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாரை பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னைக்குமே வேற மந்திரத்தை சொல்லி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவர் என்னைக்காவது ஜெய நரசிம்ம தேவ், ஜெய பிரஹலாத் மகாராஜ், ஜெய குரு தேவா, நய ராதா மாதவ், என்னைக்காவது நீங்க பிரபுபாருடைய ஒரு கீர்த்தன்ல கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கீர்த்தன் நான் கேட்டேன் பிரபு, பிரபுபாதர் வந்து ஜெய ராதா ஷாம சுந்தர் ராதா மாதவ ராதா, இல்ல ஜெய பிரபுபா, இல்ல ஜெய குரு தேவா, இல்ல ஜெய நரசிம்ம தேவ், இல்ல கௌர்னிதா ஹரி போல், ஏதாவது சொல்லி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்ல அவர் ஏதாவது டியூனை மாத்தி பாடி இருக்காரான்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு கீர்த்தனை பாடுறோம், ஒரு கீர்த்தனுக்கு இப்பெல்லாம் வந்து கனகோபால் பிரபு கொடுக்கக்கூடிய டைம் வந்து 7 நிமிஷம் தான் இல்லையா? ஒவ்வொரு பக்தனுக்கும் 7 நிமிஷம். எப்படி ஒரு மகா மந்திரம் ஒரு மாலை பண்றோம் அது போல கீர்த்தன் 7 நிமிஷத்துல பாடி முடிக்கணும். அந்த 7 நிமிஷத்துக்குள்ளார 14 டியூன் மாத்திரும் நம்ம இல்லையா? ஸோ இப்படி வந்து நமக்கு இருக்கக்கூடிய மந்திரத்து மேல இருக்கக்கூடிய ருச்சி இருக்கு. ஆனா பிரபுபாதரை பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா பாடினாலுமே கூட ஒரே ராகத்தில் தான் பாடிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு எதுல ருச்சி இருக்கு அப்படின்னா மந்திரத்துல ருச்சி இருக்கே தவிர அவருக்கு டியூன்ல ருச்சி கிடையாது. அதே போலதான் மிருதங்கம் வாசிக்கிறதோ கர்த்தால் வாசிக்கிறதோ பிரபுபாதர் இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப எளிமையா வாசிட்டு இருந்தாங்க. இப்பதான் என்ன பண்றோம், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துட்டோம். பும் பும் அப்படின்னு என்ன பண்றோம், சைட்ல பேஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்றோம், பயங்கரமா கீர்த்தன் மேலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மிருதங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம், கர்த்தாலுக்கு அதிக முக்கியத்துவம். இனி கர்த்தால் மிருதங்கத்தை காட்டிலும் அடுத்தது வயலின், வீணா, அப்புறம் புல்லாங்குழல் என்னெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. மகாமந்திரம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. மகாமந்திரத்தை பாடுறதும் கூட ஒருத்தர் பாதி மந்திரம் பாடுறாங்க, இன்னொருத்தர் பாதி மந்திரம் பாடுறாங்க. அதுலயும் பிரபுஜிஸ் பாதி மந்திரம் பாடுறாங்க, அதே மந்திரத்தை பிடிச்சிக்கிட்டு மாதாஜிஸ் பாதி மந்திரம் பாடுறாங்க. ஸோ ஒரு மந்திரத்தை ஒருத்தர் கூட சரியா பாடுறது கிடையாது, 2 பேர் பாதி பாதி பாடுறாங்க. ஸோ மந்திரத்தை பாடிட்டு இருக்கும்போது வேற மந்திரங்கள்லாம் உள்ள கொண்டு வராங்க. வெளியில பார்க்கும்போது பக்தி சேவை பண்ற மாதிரி தான் இருக்கு, பட் இது பக்தி சேவை கிடையாது. ஏன்னா நமக்கு ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதன் பிரகாரம் செஞ்சாதான் பக்தி சேவையை தவிர நாம் தான் தோன்றித்தனமா நாம் கற்பனையில பண்றதெல்லாம் பக்தி சேவை ஆகாது. அதற்கு பார்த்தோன்னா சாய்பாபா கோயில கூட என்ன பண்றாங்க, நிறைய பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்திரா துளசி வனமாலா ஆனா அது ராதா ராதா கோவிந்த ராதே கோவிந்த். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, ஏன்னா நானும் ஒரு காலத்துல அங்க இருந்திருக்கேன். அங்கெல்லாம் நாங்க வந்து மெயின் பாடகர்கள். அப்பெல்லாம் சமிதி கூட்டிட்டு போயிடுவாங்க, கூட்டிட்டு போய் சின்ன பசங்களா இருக்கும்போது மைக் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க, பாடிட்டு இருந்தோம். எல்லா பாட்டு பாடுவாங்க, அவங்க எல்லா சாமி பாட்டும் பாடுவாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் மாறிடக்கூடாது. நம்முடைய இயக்கம் ஹரே கிருஷ்ணா இயக்கம் இல்லையா? நம்முடைய இயக்கம் வந்து ஜெய் ஜெய் இயக்கம் கிடையாது, நம்முடைய இயக்கம் ஹரிபோல் இயக்கம் கிடையாது, நம்முடைய இயக்கம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒரே விஷயத்தை தான் சொல்லுவார், திரும்ப திரும்ப சொல்லுவார். சரி, நம்ம எதுக்காக இது பேச ஆரம்பிச்சோம்? உற்சாகம் இல்லையா? காலையில உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். முக்குணங்களை கலக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி நேரத்துல முக்குணங்கள் இருக்கு இல்லையா? நாம் சாப்பிடக்கூடிய உணவுல, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல, நம்முடைய நண்பர்கள் கிட்ட, நாம் செய்யக்கூடிய தொழில்ல இல்லையா, எல்லாத்துலயும் என்ன இருக்கு, கண்டிப்பா முக்குணங்கள் அப்படிங்கிறது கலந்து இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ண நம்ம கொஞ்சமா சேர்த்துக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா இதுல விஷயம். ஸோ மொத்த பகவத்கீதையினுடைய விஷயமே இந்த முக்குணங்கள் இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதா. ஸோ இங்க வந்து சொல்றாரு, இந்த முக்குணங்களை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஒருத்தனை தேவனா இல்ல அவன் அசுரனா இல்லைன்னா அவன் மனிதனா அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணலாமா பிரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. எந்த ஒரு பொருளையும் அதனுடைய குணத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் வந்து புவனேஷ் பிரபு அப்படின்னு சொன்ன உடனே
நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அவருடைய குணங்கள் தான் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? அவர் எப்படி மிருதங்கம் வாசிப்பார், அவர் எப்படி பாடுவார், அவர் எப்படி கீர்த்தனத்தில் நடனம் ஆடுவார், அவர் எப்படி பேசுவார் இல்லையா? அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்றோம் உடனே? அதான் நம்மளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அவருடைய குணம் தான் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அது போல ஒரு நபரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதனுடைய குணத்தை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி. அதனால நம்ம என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? எந்த குணத்துல இருக்கணும்? சத்துவ குணத்துல இருந்தா போதுமா? சத்துவ குணத்துக்கும் மேல வரணும். ஆனா குறைஞ்சபட்சம் அதிலேயே இருக்கணும். சத்துவ குணத்துல குறைஞ்சபட்சமா அது இருக்க தெரியணும். நாம் நேரடியா தமோ குணத்துல சத்துவ குணம் போக முடியாது. ஏன்னா 2மே ஒரே மாரி தான் இருக்கும். தமோ குணம், சத்துவ குணம் 2மும் ஒரே மாரி தான் இருக்கும். அமைதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. அதனால நானும் அமைதியா தான் ப்ரோ இருக்கேன். நானும் பொறுமையா தான் இருக்கேன். ரூம்ல நான் பாட்டுக்கும் என் ரூம்ல நான் பாட்டுக்கு கதவை மூடிட்டேன் அப்படின்னா, அமைதியா பொறுமையா யார்கிட்டயும் பேசாம நான் பாட்டுக்கும் தூங்கிட்டு இருப்பேன் இல்லையா? ஸோ தமோ குணமும் சத்துவ குணமும் ஏறக்குறைய ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாம சத்துவ குணத்துக்கு வரணும் அப்படின்னா, நான் பக்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த குணத்துல இருக்கேன்ட்டு. எனக்கு இப்ப பார்த்தா உடம்பு நல்லா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா போய் மருத்துவர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நெறைய குறை சொல்லுவார். சார் உங்களுக்கு இது சரியில்ல சார், அது சரியில்ல சார்ன்னு சொல்லிட்டு. இதனால நெறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போறது கிடையாது. ஹெல்த் செக்கப்னு போயிட்டாங்கன்னா தான் நிறைய நோய் வர ஆரம்பிக்குது இல்லையா? இல்லாத நோயெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இல்ல, இங்க அப்படி கிடையாது. பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இத நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது நாம் எந்த குணத்துல இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும்.